நான் இங்கே வந்து சன்னாவை வந்து வேக போட்டு வச்சுருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எதுனாலும் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே தண்ணி உலக்கி வந்து தண்ணி மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். உப்பு வந்து இனிமேல் தான் போடணும். ஓகேயா? நான் இங்கே வந்து ப்ரௌன் ரைஸை வந்து கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். சரியா? இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ் கிடையாது. பாருங்கள், ப்ரௌன் ரைஸ் வந்து கழுவி வச்சுருக்கேன் நான். இங்கே வந்து இது 2 சத்தம் வந்துச்சு. இது லேசாக அந்த ஆவி வர ஆரம்பிக்குது. சரியா? இந்த ஸ்டேஜில் நான் ப்ரௌன் ரைஸை போட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள், நானுமே பார்த்தேன், குக் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் மீதி இருக்கிற தண்ணியை வந்து நான் அப்படியே விட்டோன்னா அது திருப்பி நல்லா குழஞ்சிரும். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதை வந்து இப்போ இந்த தண்ணியை போய் நான் வடிச்சிட போகிறேன். சும்மா இந்த இதை பேனை கவுத்துனோம்னா வடிஞ்சிரும், தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிங்க. பேனில் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறேன். சரியா? இந்த பக்கம் வந்து எடுத்து வச்சிட்டேன். இதை வெந்திருக்கும் நினைக்கிறேன். இதோ வெந்துச்சு, வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் அதை ரெடியாக வச்சுக்கலாம் நம்ம. நான் இதுக்கு வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலை நான். ஸோ இது வந்து இப்போ இதில் வெங்காயம், இது வந்து ரெட் கேப்சிகம். சரியா? டொமேட்டோ கிடையாது, ரெட் கேப்சிகம். இது கொஞ்சோண்டு கேரட். இப்போ இதில் வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 பூண்டு ஆட் பண்ணணும். நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் 2 பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் இந்த கேப்சிகமும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டக்கடலைக்கு வந்து கொஞ்சம் அது வேகும்போதே கொஞ்சம் உப்பு போட்டேன் நான். பட் இப்போ குழம்பு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வேணும்ல நமக்கு. ஸோ இது இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். இதில் வந்து மஞ்சத்தூளும் நம்ம குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கிற குழம்பு பொடி அதுதான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து குழம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, கொஞ்சம் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ இதை ஆட் பண்ணிட்டேன். இந்த தண்ணி கொஞ்சம் இதாகி வரட்டும், கொஞ்சம் அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வரட்டும். இதில் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே? நான் இதை மூடி போட்டுலாம் குக் பண்ணலை, அப்படியே வச்சு தான் குக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை கொஞ்சம் சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வச்சோம்னா தான் நமக்கு வந்து இந்த கேரட்லாம் கொஞ்சம் ஒன்று போல் குக் ஆகும். ஸோ இது நல்லா கொதிச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, லேசாக ஒரு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நான் இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு எனக்கு ஒரு ஆம்லெட் போட போடுறேன். நான் இங்கே வந்து ஆம்லெட்டுக்கு வந்து ஒரு எக்கு இது பண்ணிட்டேன். இங்கே வந்து ஒரு ஹாஃப் வெங்காயம், இது ரெட் கேப்சிகம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் தக்காளி பழம், எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். சாப்பிட்றது ஆம்லெட்டுன்னு முடிவாயிருச்சு. சரி, கொஞ்சம் ஹெல்த்தியாகவே சாப்பிட்டு போயிடும், அவ்வளோதானே. இதில் எங்கடா முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வச்சிடணும். ஹெல்த்தியாக ஆம்லெட். சரி, இப்போது இதில் வந்து கொஞ்சமாக உப்பு அண்ட் பெப்பர். நான் வந்து பச்சை மிளகாயெல்லாம் போடலை, யூஸ்வலாக போடுவேன், எனக்கு பிடிக்கும் அது. பட் இன்றைக்கி நான் போடலை. இன்றைக்கி இதில் பெப்பர், ஓகே, பெப்பர் இன்னும் கொஞ்சம் நேரம் இதில் கூட போட்டுக்கலாம். அங்கே கல் காய வச்சுட்டேன், காஞ்சிட்ருக்கு, நம்ம போட்டுடலாம். ஓகே, கல் காய ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து
இது நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அது நல்லா குக் ஆகட்டும். சரியா? நான் திருப்பி போட்டுட்டு இன்னொரு 1 மினிட் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா இல்லைன்னா பிஞ்சிடும். இதே ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பி. எனக்கு பிய்யா இல்லைன்னா வழக்கமாக பிஞ்சு தான் வரும். இன்றைக்கி பிய்யாமல் வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ பவுல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிப்போம்.